என்ன 2012 வந்தது. இது 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி, ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படியே நிக்குது. இதுல விலை என்னென்ன? இது 6 லட்சம். 6 லட்சம். 35,624 கிலோமீட்டர் ஓடின வழி இருக்குது. இது வந்து டிவிஎஸ் பாத்தீங்கன்னா கருப்பு வர்ணத்திலானது VIP 5582. பச்சைக்கு அடுத்தபடியா ஜாழ்ப்பாணத்துல கூட இதுதான் விரும்புற கூட. ஜாழ்ப்பாணம் 100 கிலோமீட்டர். இதுல பாத்தீங்கன்னா பழைய நம்ம டேஷ் நம்பர் சொல்லுவாங்க. இது வந்து டிஜிட்டல் மீட்டர். மீட்டர். இதுக்கு பிளாக் மேட். 3766 இலக்கமுடைய 4 ஸ்ட்ரோக் பச்சை வர்ண ஆட்டோ உண்டு. இது வந்து ஜப்பான் சைக்கிள் 48 சிசி. அதேக்கு மேல டயர் செட் இதெல்லாம். அதே இப்ப லீசிங் மாதிரி இருக்கு. லீசிங் இதுக்கு 4 ரூபா லீஸ் எடுக்கலாம். நல்ல வேலைப்பாடுகள் இருக்கு, நல்ல செஞ்சு இருக்கு, பார்க்க ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஓடும். இது நாங்க 1250 சொல்றோம். விலை காய்ச்சி கொடுப்போம். இதுல வந்து லீசிங் வசதிகள் இருக்கா? லீசிங் வசதி என்ன மாதிரி நீங்களே செய்றீங்களா? நாங்கள் அதை கேட்கிற கம்பெனில போட்டு கொடுப்போம். இலங்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இன்னும் வந்து புதிதாக வாகன இறக்குமதிகளுக்கு வந்து அனுமதி இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நல்ல பாவித்த நிலையில் உள்ள ஆட்டோக்கள், மோட்டர் வெஹிக்கிள் வந்து நிறைய இருக்குது. அது எங்கேன்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்துல மிதுன் சேல்ஸ் ஸ்பாட்ஸ். இந்த லொகேஷன் சொல்லுங்க, சரியான இடம் சொல்லுங்க அவரை. இது திருநெல்வேலி சிக்னல் இருக்குதான். இந்த சிக்னலா இந்த கேம்பஸ் மெடிக்கல் ஃபேக்டரி போற 300 மீட்டர்ல மிதுன் சேல்ஸ். 183 ஆடியம்பாளையம் ரோட் திருநெல்வேலி. இங்க பாத்தீங்கன்னா நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் நிறைய பார்க்கலாம். வேண்டாம் ஒரு 10-15 ஆட்டோ நிக்குது. அதே மாதிரி பெண்களுக்குரிய ஸ்கூட்டி, பைக் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஆண்களுக்குரிய பெரிய வாகனங்கள் நிறைய இருக்கு. வாங்கோ ஒவண்டா பாப்பம் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஆட்டோ, மோட்டர் வெஹிக்கிள் எல்லாம் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? பிரசாத். எவ்வளவு நாளமா இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் எடுத்து கொண்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ 10 வருஷமா. ஆட்டோவும் பைக்கும் தானே? ஆட்டோ பெரிய வாகனம் தீரான் பட்டாணி. ஜாழ்ப்பாணத்தை பொருள் பாத்தீங்கன்னா கூடுதலா பச்சை ஆட்டோ ஆக்கள் விரும்புற கூட. அந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆட்டோ நிக்குது. ஏன்னா பச்சை ஆட்டோ ஆக்கள் விரும்புற கூட ஜாழ்ப்பாணத்துல இங்க வந்து கலர் சிவப்பண்டா அந்த என்ன எப்படி சொல்லுவாங்க. இங்க கூடுதலா பச்சையா விரும்புவாங்க. பவுனியாக்காங்கால சிவப்பு, நீளம் போகுது. அந்த வகையில இதுல வந்து ஒரு 10 பச்சை ஆட்டோ நிக்குது. பாத்தீங்கன்னா பச்சை வர்ணத்திலான WV 8790 ஆட்டோ நிக்குது. ஆனா இது என்ன வேணும்? இது என்ன வந்தது? 2012 வந்தது. இது 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பட் அந்த ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே கொம்பனியால வந்த மாதிரியே நிக்குது. ஒரிஜினல் கொம்பனியால வந்த மாதிரியே நிக்குது. இங்க இந்த ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கு தான் இங்க மார்க்கெட். இப்படி 35,624 கிலோமீட்டர் ஓடின வழி இருக்குது. பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன், சீட்டு எல்லாம் ஆட்டோ வந்து நல்ல கண்டிஷனா நிக்குது. ஆனா இதுன்ற விலை என்ன கொடுப்பீங்க? என்ன 1250 கொடுப்போம். ஓகே, இப்ப 12,000 உங்கள்ட்ட வந்து லீசிங் வசதிகள் இருக்கா? லீசிங் வசதி என்ன மாதிரி நீங்களே செய்றீங்களா? நாங்கள் அதை கேட்கிற கம்பெனில போட்டு கொடுப்போம். அடுத்த பாத்தீங்கன்னா அது வந்து பச்சை வர்ணத்தான AAR 5351 ஆட்டோ நிக்குது. இது ஓகே, ஓடிக்கொண்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. அது மாதிரி சீட்டும் நல்லா இருக்கு. இது ஒரிஜினலா இதுவும் அப்படிதான் ஒரிஜினல் கம்பெனியால வர மாதிரியே ட்ரெண்ட் எல்லாம் கொண்டாடிட்டேன். இது பாத்தீங்கன்னா இது வந்து 30,680 கிலோமீட்டர் ஓடுற வழி இருக்குது. இது நாங்க 1250 சொல்றோம். விலை காய்ச்சி கொடுப்போம். ரைட்டா? 44,000 ஓடுது. 44. இது என்ன கொடுக்க போறீங்க? இது நாங்க 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பழைய நம்ம டேஷ் நம்பர் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா 216094. பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு வர்ணத்திலான பஜாஜ் ஆட்டோ தான் நிக்குது. 2002 வந்த மாடல். நாங்க ரீகன்சன் பண்ணி செஞ்சிருக்கேன். பெயிண்ட் அடிச்சு கூடுதல் நினைக்கிறேன். அந்த நம்பர்களுக்கு வந்து oil கலக்க தேவை. அப்படியா? இதுக்கு oil கலக்க. இதுக்கு டூ ஸ்டாக் oil கலக்க. அதான் போஸ்ட் ஸ்டாக், இது டூ ஸ்டாக். இது oil கலக்க. இது oil கலக்க. ரைட். இது என்ன எழுத போறீங்க? இது நாங்க 350 சொல்றோம். 350. ஓகே. இதுக்கு கூட லீசிங் இது தானே? இதுக்கு லீசிங் தானே? சின்ன அமௌண்ட் தானே லீசிங்? இதுக்கு இருக்கு. இதுவும் டூ ஸ்டாக் தான். GR பாத்தீங்கன்னா இன்னொரு பட்டை கலர், அதாவது இந்த கலரும் கூட பச்சைக்கு அடுத்தபடியா ஜாழ்ப்பாணத்துல கூட இதுதான் விரும்புற கூட. GR 5162 இலக்கமுடைய இந்த ஆட்டோ வந்து டூ ஸ்டாக் ஆட்டோ. இது விலை என்னன்னா 6 லட்சம். 6 லட்சம். இதுக்கு லீஸ். இது 350 லீஸ் எடுக்கலாம். இது 350 லீஸ் போடலாம். பாத்தீங்கன்னா Q1 8261 டூ ஸ்டாக் ஆட்டோ பச்சை வர்ணத்திலானது.
அன்னைக்கு எஸ்பின்னு சொல்லிக்க சவுத்தன் பிரதேசம் எடுத்தீங்க ஆனா இந்த நல்ல வேலைப்பாடுகள் இருக்கு நல்ல செஞ்சிருக்கு பார்க்க ஆசையா இருக்கு. நாங்களுக்கு அப்படி கொம்பனி வளத்தோட கொண்டு வந்தோம் நாங்களுக்கு. சீட் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா எல்லாம் மோடிஃபை பண்ணி செய்தது எல்லாம் ஃபுல்லா. மற்ற செட் எல்லாம் இருக்கு அப்படி வரையும். செட் எல்லாம் இருக்கு. வேலைப்பாடுகள் நல்லா இருக்கு. இந்த விலை என்னன்னா இது இல்ல 11 லட்சம். 11 லட்சம் வேலைப்பாடு கேட்டதுதான் விலை. மற்ற பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் அடிச்சொன்னும் இல்ல கம்பெனியாலே வந்த பெயிண்ட். இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ வந்து போஸ்டர் கார்டோ YU 4745 இதுவும் 2012 வந்தது கம்பெனியால வந்த மாதிரியே அப்படி இருக்கு. மேலே 30,000 தான் ஓடி இருக்கு. வந்த டயர் செட் ஒன்று நிக்குது. இப்படி இதெல்லாம் கம்பெனியில இப்ப விதைக்கு வர டயர் செட் இதெல்லாம். மற்ற இப்ப உங்கள்ட்ட இருக்க எல்லா ஆட்டோவும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. எல்லாம் clear. ஓகே. இதோட பைக் நீங்க அப்புறம் பாப்போம். முதல்ல ஆட்டோக்களை பார்த்து முடிப்போம். இதுவும் டூ ஸ்டாக் 2005 வந்ததோ 2005. இது வந்து கொம்பனியால அப்படிதான் கொம்பனியால வரும். இந்த கூச்சியில அப்படித்தான் கொம்பனியால விரைக்கே வரும். பெயிண்ட் ஒன்றும் பார்த்து ஒன்றும் இல்லை. இப்படித்தான் கொம்பனியால அப்படி வருமா அப்படி அவளை அப்படி என்ன நான் கூடுதலா வழிமாடத்துல வாங்கினதுக்குன்னா அவங்க பாவினது கொஞ்சம் நெல்லம். இதுவும் அந்த ஒரிஜினல் மைலேஜ் அது பண்ணி வச்சுன்னா ஓடின்னு இருக்கு. எல்லாம் கம்பெனியில வார சீட் இந்த நீல அத சொல்லப்போனா இதுதான் பிக்சர் பிளாண்ட் இல்ல. நீங்க வெயிட்ட போடுவேன். நீங்க ஆட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா அந்த தொடர்பு கொண்டு கலைக்க முடியும். நம்மளுக்கு வீடியோட இறுதியில வந்து நம்பர் தாரு. AWB 3766 லக்க முடிய போஸ்டோக் பச்சை வர்ண ஆட்டோ உண்டு. இதுல விலை என்னன்னா இந்த விலை 1350 சொல்றோம். 1350 சொல்றோம். நாங்க மீட்டர் காட்டுங்க. 45,665 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ABI 5674 இலக்க முடிய பச்சை வர்ணத்திலான போஸ்டோக் ஆட்டோ. இது எத்தனை ஆண்டு வந்தா இது 2015. அதே மாதிரி இது டூ ஸ்டாக் ஆட்டோ உண்டு. QJ 0676 இலக்க முடிய பச்சை வர்ண ஆட்டோ. உள்ள எல்லாம் நல்ல கண்டிஷன் எல்லாம் தான் இருக்குது. மீட்டர் தான் சொல்றோம். அது 23,127 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு விலை என்னன்னா 9 லட்சம். 9 லட்சத்துக்கு கொடுக்கலாம். வேண்டாம். இதுக்கு லீசிங் இருக்கா? இதுக்கு 5 லட்சம் கொடுக்கலாம். அதுக்கு 5 லட்சம் வரை லீசிங்கும் இருக்கு. இது நாங்க பைக்கை பார்ப்போம். ஹோண்டா இதுல பாத்தீங்கன்னா ஹோண்டா டியோ ஒன்று இருக்குது. வெள்ளை சிவப்பு வர்ணங்களான BEK 0843 இலக்க முடியும். ஆனா இதுன்ற விலை என்னன்னா இந்த விலை 550. பாத்தீங்கன்னா மீட்டர் உங்களுக்கு சொல்லணும்டா 58,312 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் ஆக்சிடென்ட் பட் அந்த ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ரைட். பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஹோண்டா டியோ ஒன்று இருக்கு. சிவப்பு கருப்பு வர்ணத்திலான BH 0965 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல். இது வந்து எத்தனை ஆண்டு வந்தேன்னா இது 2018. இது கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் ஒரு டியோ வந்து பெட்ரோல் நல்லா ஒரிஜினல் 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்மள மீட்டர் காட்டுறேன் பாருங்க. 14,939 கிலோமீட்டர் ஓட இருக்குது. ஆனா இந்த விலை என்னன்னா இந்த விலை 680 சொல்றோம். 680 லீசிங் மாதிரி இருக்கு. லீசிங் இதுக்கு 4 ரூபா லீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இங்காலே ஒரு ஹோண்டா டியோ இருக்குது. புதுசா வந்து இது வந்து டிஜிட்டல் மீட்டர். டிஜிட்டல் மீட்டர். இதுக்கு பிளாக் மேட். இதான் எத்தனை ஆண்டு வந்தது? இது 2019 வந்தேண்ணே. இது என்ன கொடுக்க போறீங்க? இது 750 சொல்றோம். 750. பிளாக் மேட்டுக்கு மார்க்கெட் இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் பாத்தீங்கன்னா 15,000 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். அதெல்லாம் கூட அது இது வந்து டிஜிட்டல் மீட்டர். 15,265 கிலோமீட்டர் ஓட ஓடி இருக்குது. ஹீரோ ஹோண்டா டிலக்ஸ் ஒன்று இருக்குது. அது BI நம்பர் BID 2019 நல்ல கண்டிஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா எலோ வீல் 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 22,224 கிலோமீட்டர் ஓட ஓடி இருக்குது. பைக் நல்ல கண்டிஷன் இருக்குது. 2019 மாடல். அதாவது ஹீரோ டிலக்ஸ் எலோ வீல் டிஸ்க் பிரேக்கா? டிஸ்க் பிரேக். இது என்ன குட்டி பைக் ஒன்று. இது என்ன மாதிரி? இது வந்து ஜப்பான் சைக்கிள். இது வந்து ஜப்பான் சைக்கிள் 48 சிசி. பெட்ரோலா எலக்ட்ரிக்கா? பெட்ரோல் டூ ஸ்டாக். இது வந்து ஓயில் டூ ஸ்டாக். ரைட்டா. 1 லிட்டருக்கு 70 கிலோமீட்டர் ஓடும். இது சூக்கா வேர். பாத்தீங்கன்னா சூக் இந்த பைக் நான் இப்ப பாக்குறேன். பைக் வந்து அழகா இருக்குது. சூக் 48 சிசி. ஜப்பான் சைக்கிள். இது என்ன போறீங்க? இது நாங்க 2 ரூபா சொல்றோம். 2. ஓகே. நல்லா இருக்கு. சின்ன அகலுக்கு நல்லா இருக்கு பைக். ஒரு ஆள் தான் ஓடலாம். ஆனா
இது வந்து டிவிஎஸ் பெகோ பாத்தீங்கன்னா கருப்பு வர்ணத்திலானது BIP 5582. இப்ப டிவிஎஸ் பைக் வந்து இப்ப வந்து என்ற கொண்டு வருது அப்படியா அது வந்து அசம்பிள் கொஞ்சம் மார்க்கெட் அதாவது இந்தியாவுடைய 70% பார்ட்ஸும் ஸ்ரீலங்காவோட 30% பார்ட்ஸும் சேர்த்தான் வருது. ஆனா இது வந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்ரீலங்கா புக் அடிக்கலாம் அதனால கொஞ்சம் மார்க்கெட் அதெல்லாம் அந்த ஓட்டங்கள் அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் வந்து 125cc இல்லை அதனால இப்ப ஒரு கேர்ள் எல்லாம் வந்து சைக்கிள் ஓடுறதுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல லைசன்ஸ் இல்ல அதெல்லாம் வந்து அந்த பழைய டிவிஎஸ் பைக் இப்ப மார்க்கெட் கூட இருக்கு. ஹோண்டா பிளஷர் ஒன்று நிக்குது ஹீரோ ஹோண்டா ரெண்டு சேர்ந்த முதல் வந்து ஹீரோ ஹோண்டா பிளஷர் ஹீரோ ஹோண்டா நிறுவனம் வந்து பிரிய முன்னம் ஒரு தனி பெருமை இருக்கு. அது XM 5142 இலக்கமுடைய பிளஷர் பண்ண புல்லா புதுச்சு அவன் போட்டு புல்லா செய்யணும் இருந்து கேசிங் எல்லாமே புதுசு ரைட்டா. இது என்ன விட போறீங்கன்னா இது நான் 320 சொல்லுவோம் 320 ஆக்டிவா ஒன்று இருக்குது. அதுங்க BIF 8574 இலக்கமுடைய இந்த இது வந்து 2019 ஆண்டு வந்தது. இது என்ன விலைக்கு நடக்க போறீங்க இது நாங்க ஆரம்பம் வெள்ளை நீல வர்ணங்களான BIS 45 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இதெல்லாம் இங்க தேவை நொதர்ன் பிரைவேட் உங்களுக்கு இதுல டாக்குமெண்ட்ஸ்ல இந்த பிரச்சனை பேர் இங்க உடனே மாத்திரத்துக்கு ஈஸியா இருக்கும். 16,762 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல விலை என்னன்னா 7 லட்சம். ஓகே 2018 வந்தது ஹீரோ பிளஸ் வந்து சிவப்பு பேரலானது BHS 055 நம்பர்ல உடையது. ஹோண்டா டியோ ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா BF 2789 இலக்கமுடைய ஹோண்டா டியோ ஒன்று இருக்கு. 2017 வந்த மாடல். இது கிலோமீட்டர் நான் சொல்றேன் உங்களுக்கு 10,000 தான் ஓடிங்க 10,999 சரி ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படியே நிக்குது. இது விலை என்னன்னா இது 6 லட்சம். கருப்பு வர்ணத்திலான BGM 9417 TVS பெகோ இது என்ன வேணும்னா இது வந்து 40,000 தான் ஓடி இருக்கு. இந்த டயர் வந்து கொம்பனி டயர் இது வந்து TVS வர கொம்பனி டயர் மற்ற சைக்கிள் ஒரிஜினல் பெயிண்ட். இது பெட்ரோல் ஒரு 25 25-30 வேலை செய்யும். இப்ப இந்த கேர்ள்ஸ் பைக் இருக்கல ஸ்கூட்டி மாடல் அதுல வந்து எந்த பைக் வந்து கூட பெட்ரோல் வேலை செய்யும்? டியோ தான் பெஸ்ட். ரைட். இதுന്റെ விலை என்னன்னா இது 6 லட்சம். 6 லட்சம். அடுத்த ஒன்று இது என்ன பைக்னா ஹீரோ ஹோண்டா பிளஷர் பாத்தீங்கன்னா BAG 4692 இலக்கமுடைய பிளஷர் பாத்தீங்கன்னா வெள்ள இது நாங்க ஃபுல்லா ரீகண்டிஷன் கராஜ்ல விட்டு 99 கிட்ட செலவழிஞ்சா டயர்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே ரீகண்டிஷன் பண்ணிக்கிறாங்க. ரைட். இது நாங்கள் 3 நம்பர் சொல்றோம் விலை காய்ச்சி கொடுப்போம். ரைட் ஓகே. இது எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பைக் பாத்தீங்க ஒரு எலக்ட்ரிக் பைக் ஒன்று வந்து எக்ஸ்மேன் ஓட்டுருக்கு. என்ன பிராண்ட் இது பேர் என்ன? இது வந்து ஜோடா ஓகே பைக் ஒன்று இது என்ன விலைண்ணா? இது நாங்கள் 450 இப்ப வந்து பெட்ரோலுக்கு சொல்ல 100 பேட்டரி ஒருக்கா சார்ஜ் போட 100 கிலோமீட்டர். ரைட் ஒருக்கா சார்ஜ் போட 100 கிலோமீட்டர் ஓடலாம். ஓகே ரைட். பட் நான் இது ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தேன்னா இந்த பெட்ரோல் பைக்கை விட சரியான சாஃப்ட் நைஸா இருக்கு. வேகம் குறைவா இருக்கு. வேகம் ஓகே 40-60 மட்டும் போடும். ரைட். ஆனா சரியான சாஃப்ட் சாய்க்கு. கடைசி பைக்கும் வந்து வித்தியாசமா இருக்கு கருப்பு வர்றது. இது 450 சொல்லும் பிராண்ட் நியூ பதிவு இருக்கு. இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. பதிவு பாத்தீங்கன்னா கடைசி பைக்கும் நான் பார்க்காத பைக் வித்தியாசமா இருக்கு. கருப்பு தனி கருப்பு இது பேட்டரியா? இது பேட்டரி இது பிராண்ட் நியூ தான். இது என்ன பிளாஷா? பிளாஷ் போட்டுருக்கு. அது ஜோடா பிளாஷ். இது என்ன மாதிரி இது மாதிரி தானே ஒரு சார்ஜுக்கு 100 கிலோமீட்டர் இது ஒரு சார்ஜ் பண்ண 100 கிலோமீட்டர் ஓடும். ரைட். இதுக்கெல்லாம் வந்து இப்ப பேட்டரி என்ன மாதிரி இப்ப ஓடுனா பேட்டரியில மாத்தி எடுக்க பேட்டரிக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. எடுத்த 2015 இந்தியில இருந்து 1 இயர் வாரண்டி. ரைட். நம்ம கம்பெனிகள் வாரண்டி தான் இருக்கு. 1 இயர் வாரண்டி மாத்தி கொடுப்போம். ஓகே. பாவித்த நல்ல நூலில் உள்ள 2ஆம் தர வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆட்டோவும் பைக்கும் நிறைய காட்டிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இன்னொரு பிராஞ்சும் இருக்கு நாகக்குடி. அங்கேயும் எடுத்துக்கலாம் அப்படி. அங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லா வாகனத்துக்கும் வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்குது. அதே மாதிரி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்க வாகனம்லாம் உங்களை காட்டிக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆட்டோவும் பைக்ஸ் வந்து ஒரு 15 பைக்கும் உங்களுக்கு காட்டிப்பேன். வாகனங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அண்ணாடத்துல கொண்டு வேண்டலாம். அதுக்கு அண்ணாண்ட வாட்ஸ்அப்ல கொண்டு வாங்க. 577 சொல்லுங்க சார். 40 39
609 தொடர்பு. ஓகே, நீங்க அந்த வான இலக்கத்தை சொல்லியோ நீங்க அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அந்த நம்பர் நான் டிஸ்பிளே போட்டு விடுறேன், தொடர்பு கொண்டு பண்ண முடியும். அது மாதிரி நீங்க சொல்லியிருந்தா நீங்க லீசிங் வசதியும் இருக்குது. நாங்க கேட்கிற கம்பெனியை நாங்க போட்டு கொடுப்போம். அதுக்கு எந்த கம்பெனில விருப்பமோ அந்த கம்பெனில நாங்க அரேஞ்ச் பண்ணி சரி அவங்க இங்கேயே வந்து சைன் எடுப்பாங்க. நான் உடனே எங்க கடைக்கு வந்து செய்யக்கூடிய மாதிரி. ஓகே, அதை நாங்க ஒரு 1 hourல எல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்போம். மற்ற இப்ப உங்கள்ட்ட வேண்ட பைக்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இப்ப செகண்ட் மார்க்கெட் நாங்க வேண்டுறோம்டா, நாங்க விற்க போறோம்டா, நாங்களே செகண்ட் மார்க்கெட் நீங்க வைக்கிறோம்னா அதே மார்க்கெட் போற மார்க்கெட்டுக்கு நாங்க திருப்பி அது ஓகே அதுக்கு நாங்களே வாங்கி கொடுப்போம். ரைட், செகண்ட் மார்க்கெட் வந்து வேண்டா நீங்க அந்த நேரத்துல என்ன டைம்ல மார்க்கெட் போதும் அந்த மார்க்கெட் ஓகே கூட நான் கூட குத்துவாங்க, குறைஞ்சா கூட குத்துவாங்க. ஓகே